இந்த மேடையில பல கட்சிகள், அதாவது டிவிகே, விசிக, காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்திருக்கோம். இது எல்லாமே ஒரு பலமான ஒரு கூட்டணியாக மாறும். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இந்த ஓட்டுக்களை பிரிக்க நாங்களும் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்ல கூட்டணியை ஏற்படுத்தக்கூடிய வகையில டிவிகே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடியை கொடுக்குறாங்க. காங்கிரஸ் எங்கெல்லாம் போட்டியிடுதோ அந்த தொகுதிகள் எல்லாம் திரு சீமான் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. 58 தொகுதிகள்ல மொத்தமாக காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆகும். சீமான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்த தேசிய கட்சியே பாத்தீங்கன்னா ஒரு மூக்குப்பொடி டப்பால போட்டு அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தாவேகாவுடன் காங்கிரஸ் விசிக கூட்டணி அமைய போகிறது என்ற ஒரு கணக்கை டிவிகேவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா போட்டு கொண்டிருக்கிறார். அது போடுவதால், அந்த கணக்கை அவர் போடுவதால் டிவிகேக்கு லாபம்னு அவர் நினைக்கிறாரு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா என்டிகேக்கு இது மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு அலசலாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா, கிறிஸ்துமஸ் விழாவின் போது கன்னியாகுமரியில ஒரு மேடையில ஆதவ் அர்ஜுனா பேசினாரு. ஆதவ் அர்ஜுனா அதாவது டிவிகே உடன் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விசிக நிர்வாகிகள், காங்கிரசினுடைய 2 எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க அந்த விழாவில். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவிகேவினுடைய ஒரு முக்கிய நபர்னே சொல்லலாம் ஆதவ் அர்ஜுனா. அவர் பேசிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது வலதுசாரி, இடதுசாரி இதெல்லாம் பத்தி பேசினாரு. கூட்டணி தர்மத்துக்காக என்னதான் கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆமஞ்சாமி போட்டாலும் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாமே மாறும் நிலை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா விசிகாவை பற்றி பேசும்போது திருமாவளவன் அவர்களை பற்றி அந்த வேங்கை வயல் இந்த விஷயம்லாம் கூட பேசும்போது, அதாவது டைரக்டா அட்டாக் பண்ணல, ஆனா ஒரு என்ன சொல்றது, பூசி தடவுவாங்க இல்லையா, பூசி மொழுவது போல அப்படியே ஒரு மொழுவலாக பேசினாரு. எல்லாம் பேசிட்ட பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த கரூர் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்ட உடனே காங்கிரசினுடைய தலைவர் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் முதல்ல பாத்தீங்கன்னா விஜயனிடம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை போட்டு இந்த இடத்துல உடைச்சாரு. இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், இது ஏற்கனவே அவர் பேசினாரா பேசலையா அப்படின்றதுலாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குழப்பமான ஒரு செய்தியாக தான் ஆமா உண்மை வதந்தி அப்படின்ற மாதிரி போயிருந்தது. ஆனா அது டிவிகே சார்பாகவும் சரி, காங்கிரஸ் சார்பாகவும் சரி உறுதிப்படுத்தப்படவில்லை, அப்படி நடக்கல அப்படின்றத. ஆனா அது அப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவினுடைய ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா போட்டு உடைச்சிருக்காரு. இன்னொன்னு, இவருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, காங்கிரஸையும் விசிகாவையும் நம்முடைய கூட்டணிக்கு அழைக்கணும் என்பதுதான் இவருடைய மனநிலையா இருக்கு. சரி, இவர் தான் அப்படி பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகி வேலுச்சாமி அவர்களும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த மேடையில பல கட்சிகள், அதாவது டிவிகே, விசிக, காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்திருக்கோம். இது எல்லாமே ஒரு பலமான ஒரு கூட்டணியாக மாறும். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இது ஒரு பலமாக கூட்டணியாக மாறும். நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா கை தட்டிருப்பீங்க. அப்படின்லாம் ஒரு மூத்த நிர்வாகியே பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது உண்மையாகவே காங்கிரசுடன் இவர்கள் கூட்டணி தான் வைக்க போகிறார்களா அப்படின்ற ஒரு இது இருக்கு. சரி, அப்படி இவங்க இப்படி இருந்தாங்கன்னா, ஏற்கனவே தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா திமுக மேடையில இதே திமுக காங்கிரஸ் எல்லாருமே சேர்ந்து இதே கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாங்க. அங்க பாத்தீங்கன்னா அதாவது டிஎம்கே ஜெயிப்பதற்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்வோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் பேசப்படுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்களே ஒரு பக்கம் திமுகவிடம் இருக்கணும்னு எண்ணத்தில் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் சில மூத்த நிர்வாகிகள் டிவிகே உடன் கூட்டணி போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, இதனால சீமானுக்கு என்னங்க லாபம்? இவங்க கூட்டணி போனா என்ன, டிஎம்கே கூட இருந்தா என்ன, எப்பவுமே அவங்க எதிரிகள் தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல மிகப்பெரிய லாபம் இருக்கு. ஏன் அப்படின்னா, சிறுபான்மையினர் ஓட்டு ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் போகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்து வந்தது இத்தனை தேர்தலில். அதுவும் குறிப்பா இப்போ பாத்தீங்கன்னா பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி போயிருக்கு. ஆகவே சிறுபான்மையினர் ஓட்டு கண்டிப்பா டிஎம்கேக்கு தான் அப்படின்னு டிஎம்கே பெருமூச்சு விட்ட இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இல்ல இந்த ஓட்டுக்களை பிரிக்க நாங்களும் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்ல கூட்டணியை ஏற்படுத்தக்கூடிய வகையில
டிவிகே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரே மேடையில் இத்தனை கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் கூட போகிறாங்கன்னு ஒரு அழைப்புதல்லாம் 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியே வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் மாற்று கட்சியினர் இந்த கட்சியிலேருந்து இந்த ஆள் வராங்க போகிறாங்க அப்படின்றது. அப்போ தெரிந்தேதான் அவர்கள் அந்த மேடையில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் நம்ம ஒரு விஷயம் பேசினாலோ இல்லை முன்னெடுத்து வைத்தாலோ இது டிஎம்கேக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும். அதாவது டிஎம்கேவினுடைய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோடு தான் 1960 கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெற்றி வாய்ப்பு கிடையாது என்ற ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டு அரசியலில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஆகவே கூட்டணி கட்சிகளினுடைய அந்த ஒரு சக்தியின் மூலமாக தான் திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கு. ஆனால் அதையெல்லாம் இவங்க இழுக்கிறாங்க அப்படின்னும் போது திமுகவுக்கு இது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையினர் ஓட்டு அதாவது நான் சொன்னலையா அந்த தூத்துக்குடியில் காங்கிரஸ் திமுக எல்லாம் கொண்டாடின அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு அவங்க பேசுகிறாங்க. கன்னியாகுமரியில் நடந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நம்ம டிவிகே பக்கம் போகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் பேசுகிறாங்க. அப்போது ஓட்டுக்கள் பிரியுது அப்படின்றது இந்த இடத்துல பார்க்குறா. சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான், சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்களா, எதுக்காக திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களை குறை தீர்க்கும் கூட்டம் இல்லை கிறிஸ்துவர்களினுடைய மாநாடு அந்த மாதிரி நடத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்க மாட்டீங்க, நான் என்ன தவறு செய்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்னிடம் பேசுங்கள்னு சொல்லி நிறைய கருத்தரங்கங்கள் நடத்துகிறாங்க. அதே போல் இஸ்லாமியர்களுடையும் இந்த கலந்துரையாடல் நடத்தி கருத்தரங்கத்தை நடத்தினார்கள். இப்படி இருக்கும்போது இப்போ இந்த சிறுபான்மையினர் ஓட்டு பாதி திமுக பக்கம் பாதி காங்கிரஸ் பக்கம் டிவிகே பக்கம் பிரியுதா, இது ஒரு பக்கமாக ஓட்டுகள் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று எதற்காக நாம் தமிழருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா 2011 தேர்தலை நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்குது. ஏன்னா 2010 அந்த இனப்படுகொலைக்கு பிறகு காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இருந்ததால் சீமான் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நிச்சயமாக எல்லாருமே நீங்கள் இரட்டை இலையில் ஓட்டு போடுங்க, ஜெயலலிதா அவர்களை ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பிரச்சாரம் செய்தார். அதற்கு பின்னணியில் என்ன அரசியல் இருக்குன்னா, ஜெயலலிதா ஜெயிக்கணும் என்பது சீமானவர்களின் நோக்கம் கிடையாது. அந்த இனப்படுகொலைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க இல்லையா, வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா, அந்த காங்கிரஸ் இந்த மண்ணில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒற்றை கொள்கையை கையில் எடுத்து கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் 59 தொகுதிகளில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டியிட்டது. ஆனால் எல்லா தொகுதிகளிலும் காங்கிரஸ் எங்கெல்லாம் போட்டியிட்டதோ அந்த தொகுதிகள் எல்லாம் திரு சீமான் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். இரட்டை இலையில் நீங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களிடையே. அப்போ அவர் நடத்திய அந்த பிரச்சாரத்தின் வீரியத்தின் வாயிலாக கிடைத்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 58 தொகுதிகளில் மொத்தமாக காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆச்சு. ஒரே ஒரு தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸ் வென்றது. அப்போ சீமான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்த தேசிய கட்சியே பார்த்தீங்கன்னா ஒரு மூக்குப்பொடி டப்பால போட்டு அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, என்னதான் அவரை மாற்று கட்சியை ஆதரித்து இருந்தாலும் இப்போது சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இது இருக்கிறது, இந்த தேர்தலிலும் இதுவே பலமாக மாறப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறார் திரு ஐயநாதன் அவர்கள். ஆகவே இதுதான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே சீமான் அவர்களின் பலமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 36 லட்சம் பேர் திரு சீமான் அவர்களை நம்பக்கூடிய அந்த நிலை இருக்கு. அப்போ திரு சீமான் அவர்கள் ஏன்னா இப்போ டிவிகேவை எதிர்ப்பதற்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம், அவங்க எங்களுடைய ஆரம்ப கால எதிரி இதெல்லாம் கிடையாது. டிவிகேவினுடைய பிரதான பிரச்சனை என்னன்னா, ஒன்று திராவிடம், இன்னொன்று தமிழ் தேசியம், இரண்டையும் கையில் தூக்குனாங்க. தமிழ் தேசியம் தூக்குவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, தமிழ் தேசியத்தில் உரிமை கொண்டாட உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காக தான் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அன்னைக்கு இனப்படுகொலைக்கு துணை போன அந்த காங்கிரஸை டிவிகே உடன் கூட்டணிக்கு போய்விட்டது என்றால் சீமான் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு டிவிகேவினுடைய உண்மையான முகத்தை தோலுரித்து காட்டுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய எளிமையாக இருக்கும். இன்னொன்று இவங்க மாற்று கட்சின்னு சொல்லி தானே
டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த களத்தில் போட்டியிட வந்தாங்க. இவங்க எப்படி மாற்றாவாங்க? அதே கூட்டணி, அதே வந்து இனப்படுகொலைக்கு துணை போன அதே காங்கிரஸுடன் கூட்டணி அப்படின்னு இந்த திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்களுடன் இவர்கள் கூட்டணி போனா இவங்க எப்படி மாற்று கட்சியாக மாறுவாங்க? அப்போ இதை வைத்து சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்கும். மாற்று என்று இந்த இடத்துல 4 முனை போட்டி நிலவும் போது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு மக்கள் வந்தாங்க, தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் போனாங்க அப்படின்னா மாற்று என்ற சொல்லுக்கு தகுதியான ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருக்கும். இது எல்லாமே திராவிடர்களின் ஒரு குட்டைகளாக மாறிவிடும். இன்னொன்று, காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. தேசிய அளவில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டுக்களை, சிறுபான்மையினர் ஓட்டுக்களை பெறுவதற்கு காங்கிரஸ்க்கு ஒரு தகுதி இருக்கு. அதனால அவங்க கூட சேர்த்துக்கிட்டா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு காங்கிரஸினுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்தியா முழுக்க பல இடங்கள்ல காங்கிரஸ் வந்து நாக் அவுட் ஆகி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமையில தான் மக்கள் அவங்கள தள்ளிட்டு வராங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளாக இருந்துக்கிட்டு அவங்க தூக்கக்கூடிய செய்யக்கூடிய வேலைகள், அவங்க செய்யக்கூடிய ஆதரவுகள், இது எல்லாமே மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துது. அப்போது குட்டையில் விழுந்த இன்னொரு மட்டையாக மாறத்தான் விஜய் கட்சி தொடங்கினாரா அப்படின்னு மக்களே கேள்வி கேட்கக்கூடிய வகையில் தான் விஜய் அவர்களினுடைய கூட்டணி அமையும். இதனால் விஜய் வந்து ஜெயிச்சிடுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதெல்லாம் முடியாது அப்படின்றதை தான் இந்த ரிசல்ட் வந்து பிரதிபலிக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இன்னொன்று, இதை திருமாவளவன் அவர்கள் டிவிகேவிடம் நான் கூட்டணி போகிறேன் என்பதை வைத்து கொண்டுதான் விசிகா வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிடம் ஒரு பேரத்தை பேசி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் போய்கொண்டிருக்கு. ஆகவே கூட்டணி கட்சிகள், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் டிவிகேவை வைத்து இவங்க வந்து திமுகவிடம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க, பயத்தை காட்டுகிறார்கள். ஆனால் இவங்க அங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலுமே இவங்க எல்லாமே வென்றிடலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பலமாக இருந்தால் அந்த கூட்டணியை வீழ்த்துவது கடினம் அப்படின்றது தான் வந்து கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களினுடைய ரிசல்ட்டாக இருக்குது. ஆனால் அங்கே தான் பலமே கிடையாது. பேஸ்மெண்ட் எல்லாம் ஆடி போய் அங்கேயும் இங்கேயும் சிதறிட்டு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலை இருப்பதால் இந்த முறை திமுகவுக்கு ஒரு ஆப்பாக மாறிவிடுமா இந்த தேர்தல் அப்படின்றது தான் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று, அப்படி சப்போஸ் காங்கிரஸ், விஜய், விசிகா இவர்கள் எல்லாம் கூட்டணி வைத்தாலும் தொங்கு சட்டசபை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஆகவே மாற்று என்று சொல்வதற்கு திரு சீமான் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக விஜய் வந்து மாற்று கட்சியினருடன் கூட்டணி வைத்து கொண்டால் அமைந்துவிடும். இன்னொன்று, டிவிகே என்பது கட்சி எதனால் தொடங்கப்பட்டது, யாருக்காக செயல்படுகிறது என்பதை இந்த இடத்தில் திரு சீமான் அவர்கள் தோலுரித்து காட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை டிவிகேவே எடுத்து வழங்குகிறது என்பதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். அரசியல் களம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் மாற்று வெல்ல போகிறதா அல்லது அதே திராவிடம் வெல்ல போகிறதா என்பதை தொடர்ந்து பேசுவோம். நன்றி.